பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் வசனம் 10. செய்யும்படி உன் கைக்கு நேடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடே செய் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை பார்க்கிறோம். செய்யும்படிக்கு உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ, செய்யும்படிக்கு உனக்கு என்ன ஞானம் இருக்கிறதோ, செய்யும்படிக்கு உனக்கு என்ன புத்தி இருக்கிறதோ, செய்யும்படிக்கு உனக்கு என்ன வருமானம் இருக்கிறதோ, செய்யும்படிக்கு உனக்கு என்ன தாளந்து இருக்கிறதோ, செய்யும்படிக்கு உனக்கு என்ன திறமை இருக்கிறதோ அவைகளை உன் பலத்தோடே செய் என்று இங்கே கர்த்தருடைய வார்த்தை பார்க்கும். சாலமோன் ஞானி சொல்கிறார், உன்னால் செய்ய முடிந்த காரியங்களை நீ செய், நீ ஆரம்பி, நீ உன் பலத்தோடே செய். காரணம், நீ செயல்பட பிறந்தவன், நீ செயல்பட இருக்கிறவன். தேவன் நம்மை படைத்து உண்டாகிற நோக்கம் என்ன சொன்னால், செயல்படும்படியாக, வேலை செய்யும்படியாக, காரியங்கள் நடப்பிக்கும்படியாக. உன் பலத்தோடு நீ செய். உன் பலத்தோடு நீ செய்கிற பொழுது உன் பிரயாசத்தை கர்த்தர் பார்ப்பார். கீழே வாசிக்கிறோம், மனுஷன் தன் காலத்தை அறியானே. மனுஷனுக்கு அவனுடைய காலம் எவ்வளோன்னு தெரியாது. ஆக இருக்கிற நாட்களிலே நீ அதை செய்து முடிக்க வேண்டும். தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் படைத்து அவனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கிறார். காட் ஹேஸ் எ பிளான் அண்ட் பர்பஸ். இது ரெண்டும் மிக முக்கியம். பிளான், பர்பஸ், இது ரெண்டும் முக்கியம். திட்டமும் நோக்கமும். நோக்கம் இல்லாமல் தேவன் யாரையும் படைக்கல, நோக்கத்தோடு கூட படைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் இந்த காலம் நம்மை வாழ வைக்கும். இந்த காலம் தேசத்தில் நம்மை இருக்க வைக்கும். ஆகவே தான் கீழே சொல்லுது, தன் காலத்தை மனுஷன் அறியான். ஃப்ரம் டு யாருக்கும் தெரியாது. எவ்வளோ நாள் வாழ போகிறன்றது, அந்த பீரியட் ஆஃப் டைம் நமக்கு தெரியாது, எவ்வளோ நாள் வாழ போகிறன்றது. ஆகவே தான் இங்கே சொல்லப்படுகிறது, தன் காலத்தை மனுஷன் அறியாத காரணத்தினால உன் பலத்தோடே உன் ஞானத்தோடே இல்லாத குறித்து ஏங்காத, இருக்கிறத வச்சு செய். உனக்கு இருக்கிற படிப்பை வச்சு நீ முன்னேறி போக பிரயாசப்படும். உனக்கு இருக்கிற ஞானத்தை வச்சு முன்னேறி போக பிரயாசப்படும். உனக்கு கொடுத்த ஒரு 5 ஆத்துமாக்கள் 10 ஆத்துமாக்களாக அதை வைத்து முன்னேறி போக ஆசைப்படு. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போக உனக்கு என்ன பலன் இருக்குதோ நீ போக போக கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிற நான் அல்லவா என்று கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார். இருக்கிற பலத்தோட போ. இன்றைக்கி நமக்கு இருக்கிற பலத்தோடு நம்ம காரியங்களை செய்யணும். இருக்கிற பலத்தோடு கூட காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிற பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான்னு சொல்லப்படுகிறது. உனக்கு பாக்கிய நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. சோம்பேறி கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சோம்பலுக்கான ஊழியக்காரனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. சோம்பேறியான விசுவாசியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. எறும்பிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள் என்று சொல்லப்படுகிறது. எறும்பிடத்தில் போய் சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா தேவன் நம்முடைய கொடுக்குற இந்த வாழ்க்கையின் நோக்கமானது, நாம் இருக்கிற பலனானது, இருக்கிற ஐஸ்வர்யமானது இன்னும் செயல்பட, இன்னும் முன்னேறி போக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆகவே இல்லாதவர்களை குறித்து நாம் யோசிப்பதை விட இருக்கிறத வைத்து உன் கைக்கு நேரிடுவது எதுவோ, உனக்கு இருக்கிற பலன் எதுவோ அதை உன் பலத்தோடே செய். கர்த்தர் இதை கொடுத்துருக்கிறார், இதை செய்யணும். கர்த்தர் இதை கொடுத்துருக்கிற நம்ம இதை செயல்படுத்த ஆரம்பிக்கும். செயல்பட கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆகவே காலத்தை அறியாதனால அவன் அந்த காலத்துக்கு முன்பதாகவே செய்து முடிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கு. அந்த காலத்தின் முன்பதாகவே ஆபிரகாமுக்கு ஒரு காலம் இருந்தது, அதனை ஊழியத்தை செய்து முடித்தார். நோவாவுக்கு ஒரு காலம் இருந்தது, அதை செய்து முடித்தார். மோசேக்கு ஒரு காலம் இருந்தது, செய்து முடித்தார். ஏன் இயேசு கிறிஸ்துவுக்கு கூட ஒரு காலம் இருந்தவர் செய்து முடித்தார். பவுலுக்கு ஒரு காலம் இருந்தவர் செய்து முடித்தார். பவுல் செய்த காரியம் மிகப்பெரியது, அளப்பெரியது. அவ்வளோ பெரிய ஊழியத்தை செய்து முடித்தார். பவுலின் காலத்தில் அவரை செய்து முடித்தார். அவருக்கு எவ்வளோ இடர்பாடு வந்துச்சு, உயிருக்கு ஆபத்து வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு. ஆனால் அவர் போய்கொண்டே இருந்தார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்குற பலன் என்ன, இருக்கிற செய்கை என்ன, நம்முடைய கருத்தின் கிரியை என்ன, அதை பலத்தோடு செய்கிற பொழுது அந்த பலன் ஆசீர்வதிக்கப்படும், செய்கை ஆசீர்வதிக்கப்படும். இன்னும் மேலே 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 ஆண்டவர் நம்ம கொண்டு போவதில் வல்லவராக இருக்கிறார். 11:4 வாசிக்கிறோம், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்கிறவன் அறுக்க மாட்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. விவசாயி ஒருவன் வெளியே வந்து வீட்டுக்கு வெளியே வந்து பார்க்கும் பொழுது மேகம் இருக்குன்னு சொன்னால், ஐயோ மேகம் வந்துச்சே, விதைக்காமல் போயிட்டேன்னா அவ்வளோதான். காற்றடிக்குதே, விதைக்காமல் போயிட்டா அவ்வளோதான். அறுவடை நாட்களில் அறுவடை பண்ண முடியாது. ஆகவே சூழ்நிலை நமக்கு எதிராக காணப்பட்டாலும், சூழ்நிலை நமக்கு ஆபத்தாய் காணப்பட்டாலும், சூழ்நிலை நமக்கு விரோதமாய் காணப்பட்டாலும், நாம் நம்ம கொடுக்கப்பட்ட காரியத்தில் உண்மையாய், கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தையும் அதிகார வைப்பு நான் சொல்லிக்கிறேன். கொஞ்சத்தில் உண்மை, ஆண்டு கொடுத்த தாளத்தில் உண்மை, நேரத்தில் உண்மை, அவர் கொடுத்த பொருளாதாரத்தில் உண்மை, கொடுத்த குடும்ப வாழ்க்கையில் உண்மை, வேலையில் ஊழியத்தில் உண்மை, எதோடு கூட நாம் ஓடுகிறோமோ, பலத்தோடு ஓடுகிறோமோ, எந்த அளவுக்கு ஓடுகிறோமோ, நாம் ஒரு ஸ்டெப் வச்சு ஆண்டவர் இன்னும் 2 ஸ்டெப் வைக்க உதவி செய்வார். பேதுரு கடலில் கால் வைக்கிற பொழுது முதல் ஸ்டெப் அவரு தான். அங்கே தண்ணியில் நின்னார், நடந்தார். உலகத்தை பார்த்த பொழுது பயந்து உள்ளே போனார். இயேசுவை பார்க்கும் பொழுது நடந்தார். அதுதான் முதல் ஸ்டெப்பு. நம்முடைய ஸ்டெப்பு தான். ஆரம்பம் நம்மளுடையது தான். அற்பமாக இருக்கலாம்,
முடிவு சம்பவம். காரணம், ஆரம்பிக்கும் பொழுது கூட இருக்கிறவர் இயேசு தேவன் இருக்கிறார், அவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆகவே எதை செய்தாலும் முழு பலத்தோடு செய்ய வேண்டும். முழு பலத்தோடு, முழு நோக்கத்தோடு, முழு தரிசனத்தோடு, அரைகுறையாக அல்ல. இது ஒன்று அது ஒன்று அப்படி இல்லை, அதுவா இதுவா அப்படி அல்ல. இருக்கிற பலத்தோடு, இருக்கிற சிந்தையோடு, இருக்கிற ஞானத்தோடு, இருக்கிற பொருளாதாரத்தை முன்னேறி செல்கிற பொழுது தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி இருக்க பெரிய பெரிய ஆள்லாம் பார்த்தோன்னு சொன்னால் அவங்கெல்லாம் சின்னதில் ஆரம்பித்தவங்க தான். பெரிய பெரிய ஊழியங்கள் இருக்குது. இன்றைக்கி 5000 பேர் 10,000 பேர் இருக்காங்க. எல்லாம் 5-10 ஆரம்பித்தது தான். பாலங்கிச்சோ அவருடைய மனைவி மாமியார் அவங்கள வச்சு தான் ஊழியம் ஆரம்பித்தார். இன்றைக்கி லட்சக்கணக்கான 12 லட்சம் பேருக்கு மேலே இருக்கிறாங்க. அன்றைக்கு ஆரம்பித்த ஊழியம் அற்பமாக இருந்திருக்கலாம். ஆனால் அவள் செய்ததை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்க தொட்டாங்க, கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவங்களுக்கு பலன் வச்சு, அவங்களுடைய பலனை வச்சு அவங்க ஆரம்பித்தாங்க. அதை கர்த்தர் செய்து முடித்தார். இன்றைக்கி நீங்கள் நானும் இல்லாத குறித்து ஏங்காமல் இருப்பதை வைத்து ஆரம்பிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. நீங்கள் கொடுத்த பொருளாதாரம், கொடுத்த தாளந்து, கொடுத்த ஆசீர்வாதம், கொடுத்த நன்மை வைத்து நாங்கள் முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த வார்த்தைக்கு ஒருங்கத்தில் ஆசீர்வதிப்பார். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். யூ வில் பி சக்சீட்.